வணக்கம் மக்களே. இப்போ எதிர்நீச்சல் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதிர்நீச்சல் சீரியல் இப்போ வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் தர்ஷினி அவங்க அடைச்சி வச்ச இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் தெரியுது. கூட இருக்கிற பொம்பளை அவள் இடத்த பார்த்துட்டு என்ன மறுபடியும் தண்ணியில் மருந்து கலக்கி குடிக்கிட்டான்னு சொல்லவும், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே படுக்க வச்சிடறா. அவளும் வெளியே போகிறா. ஸோ வெளியே இன்னும் 2 அடியாட்கள் உட்காந்துட்ருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோங்க அப்படின்னு சொல்லிட்டுருங்க. எதுக்கடான்னு கேட்குன்னா நாங்கள் பாத்ரூம் போயிட்டு வரோன்னு சொன்னோன்னே அவள் சொல்ல கேட்காமலாம் அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்து தர்ஷினி தூங்குறாளா இல்லை மயக்கத்தில் இருக்கிறாளான்னு பார்த்துட்டு மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவளும் வெளியே போயிடுறா. ஸோ அவளும் பாத்ரூம் தான் போகிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்க்கும்போது தர்ஷினி இல்லை, அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ரொம்ப தூரம் ஓடிட்டே இருக்கா. ஓகேங்களா, ரொம்ப தூரம் ஓடிட்டே இருக்கும்போது வழி தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனனியும் போலீஸ் ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி அந்த இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே வீரசங்களையும் ஆட்களும் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போக வராங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொன்னதுமே அவளுக்கு ஒரு அடி விழுது, அவனுக்கும் ஒரு அடி விழுது. உடனே தேடுங்கன்னு சொன்ன உடனே உள்ளே போய் பார்த்தா உள்ள தர்ஷினி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வரதை பார்த்துட்டாங்க வீரசங்களே. எல்லோரும் தப்பிச்சு போங்களா, போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே எல்லாரும் ஆளுக்கு மொழிக்கு ஓடிட்டாங்க. ஸோ போலீஸை விடாமல் துரத்தி பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஒரு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீரசங்கலி குணசேகரனுக்கு ஃபோன் போட்டான். ஸோ குணசேகருக்கு ஃபோன் போட்டதுமே குணசேகரை என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸ் கையில் சிக்கிடுங்க, தர்ஷினி தப்பிச்சு போன விஷயத்தையும் சொல்லிட்டான், போலீஸ் எங்களை துரத்துறதுன்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே குணசேகரன் என்ன பிளான் பண்ணுறா, போலீஸ் உங்களை பிடிச்சாலும் அதுக்கு யார் காரணம், ஜீவானந்தன் தான் காரணம், ஜீவானந்தன் எங்களை கடத்தி வைக்க சொன்னான், இடம் மாற்றி வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஜீவானந்தன் மேலே நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா வீரசங்களை பிடிச்சி அவனை விசாரித்து கொடுவது வந்து பார்த்திங்கன்னா ஜீவானந்த காரணம் தான் சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ அது ஜனனிக்கிட்டையும் கேட்குறாங்க. ஜனனிக்கிட்டையும் கேட்கும்போது ஜீவானந்துக்கு கட்டலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு கொடுத்த வாக்குமூலத்தை ஜனனிக்கிட்ட போலீஸ் காமிக்கிறாங்க. அப்படி காமிச்சதுமே இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறா, ஜீவானந்தம் இது காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறா. அதே மாதிரி தர்ஷினி வழி தெரியாமல் ஓடிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் விறக்க வெட்டி எடுத்துகிட்டு வரான், கையில் அருவாலும் வச்சுருக்கான். அவன் வந்து இவளை பார்த்துட்றான். உடனே சவுண்டு கொடுத்ததும் இவ ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் பின்னாடி ஓடி வந்துடுறான். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுக்கிட்ட மயக்கம் போட்டு படுத்துடுறா. அப்படியே தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறான். அவன் உடனே வந்துடுறா. நீ உயிரோடு இருந்தால் தானே எங்களை எல்லாம் காமிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அருவாலை தூக்கி வெட்ட போகிறான். ஓகேங்களா, அப்போ ஒரு ட்விஸ்ட்டு நடக்க போகுது. அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது இன்றைக்கான ப்ரோமோவில். ஸோ இன்றைக்கான சீரியல் எதிர்நீச்சல் இப்படி தான் இருக்குது. தொடர்ந்து இது போல் ப்ரோமோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.